கல்லூரி மாணவியை கொன்ற வாலிபருக்கு சென்னை மகளிர் கோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சத்யா இந்த பொண்ணு தாங்க இந்த கேஸில் வந்துட்டு பாதிக்கப்பட்ட பொண்ணு, இறக்கடிக்கப்பட்ட பொண்ணு. ஸோ இவங்களோட அப்பா பேர் பார்த்தீங்க அப்படின்னா மாணிக்கம். இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் இருந்திருக்கு. ஸோ இந்த கார் மூலமாக தான் வந்துட்டு அவர் அந்த காரை வச்சு வாடகைக்கு ஓட்டி ஸோ பொழப்பு நடத்திட்டு வரக்கூடிய நபர் தான். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் உள்ள ஆலந்தூர் போலீஸ் குடியிருப்பு இங்கே தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. அடுத்து ராமலட்சுமி, இந்த சத்யாவோட அம்மா பேர் தான் ராமலட்சுமி. இந்த ராமலட்சுமி பார்த்தீங்க அப்படின்னா ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு ஏட்டா வந்துட்டு வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்த சத்யா பார்த்தீங்க அப்படின்னா டி நகர்ல வந்துட்டு ஒரு தனியார் கல்லூரியில் வந்துட்டு பிசிஐ 3ஆம் ஆண்டு வந்துட்டு படிச்சுட்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சதீஷ் இருக்கான்ல, இவர் தான் வந்துட்டு சத்யாவை கொலை செய்த நபர். ஸோ இவனோட அப்பா பேர் பார்த்தீங்க அப்படின்னா தயாளன். அவங்க வந்துட்டு ஒரு ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர். இந்த சதீஷ் வந்துட்டு அவனுக்கு வயசு வந்துட்டு 31 வயசுங்க. இவன் 8ஆம் வகுப்பு வரை தான் வந்துட்டு படிச்சிருந்திருக்கான். எந்த வேலைக்குமே போறது கிடையாது. ஸோ வீட்டில் வந்துட்டு சும்மா தான் இருந்திருக்கான். ஸோ இவங்க ஃபேமிலியுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆலந்தூர்ல உள்ள போலீஸ் குடியிருப்பு இங்கே தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா 2 பேர் ஃபேமிலியில இருந்தும் ஒரு நபர் வந்துட்டு போலீஸா இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு அங்கே உள்ள ஆலந்தூர் போலீஸ் குடியிருப்புல வந்துட்டு அவங்களுக்கு வீடு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ 2 ஃபேமிலியுமே வந்துட்டு ஒரு இடத்துல தான் இருக்காங்க. ஸோ இந்த 2 ஃபேமிலி ஒரே இடத்துல இருக்கிறதுனால இந்த சத்யாவுக்கும் சதீஷ்க்கும் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு சந்திச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த சத்யா இருக்காங்கல்ல, இவங்க இருக்கிற இடத்துல இருந்து பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு போகணும். ஸோ அங்கேருந்து தான் வந்துட்டு இவங்க டி நகருக்கு வந்துட்டு காலேஜுக்கு போவாங்க. ஸோ இந்த சதீஷ்க்கும் சத்யாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு சதீஷ் வந்துட்டு சத்யாவை வந்துட்டு தினமும் வந்துட்டு பிக்கப் பண்றது ட்ராப் பண்றதா வேலையா இருக்கும். அதாவது இவங்க இருக்கிற இடத்துல இருந்து பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ஏத்திட்டு போறது, அங்க இருந்து அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் இங்க வீட்டுக்கு கொண்டு வர்றது. ஸோ இதுதான் இவனோட வேலையாவே இருந்திருக்கு. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்துட்டு சத்யாவோட அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இது அவங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல. அப்ப சத்யாவை கூப்பிட்டு அவங்க அம்மா வந்துட்டு சதீஷ்ன்ற வந்துட்டு ஒரு கெட்ட பையன், அவனுக்கு நிறைய வந்துட்டு தப்பான பழக்கங்கள் இருக்கு, இதனால வந்துட்டு நீ அவனோட வந்துட்டு இனிமேல் பழகாத அப்படின்னு சொல்லி கடுமையா வந்துட்டு அவங்க மகளை வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது சத்யாவை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீ இனிமேல் வந்துட்டு கல்லூரிக்கெல்லாம் வந்துட்டு போக வேணாம், ஸோ நீ அங்கே போகிறதுனால தான் நீ அவனோட சேர்ந்து சுற்றுற அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கடுமையான வார்த்தைகளை சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குடும்பமானம் போயிடும், ஸோ அதனால வந்துட்டு இனிமேல் நீ கல்லூரிக்கே போக வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தானா எங்களுக்கு சாகுறதை தவிர்த்து வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவோட அம்மா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பெற்றோர்கள் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்துட்டு சதீஷ்கிட்ட இருந்து ஒதுங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. சத்யா வந்து சதீஷ்கிட்ட வந்துட்டு ஸோ இந்த மாதிரியா பிரச்சனை ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஒதுங்கிடலாம், நீ ஓ வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு என் குடும்பமும் பெற்றோர்கள் தான் முக்கியம், இதுக்கப்புறம் நம்ம பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் கிட்ட சத்யா வந்துட்டு சொல்லிடுறாங்க. இதை சதீஷ் வந்து சுத்தமாக ஏற்கவே இல்லைங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சதீஷ் வந்துட்டு சத்யாவுக்கு கால் பண்ணிட்டே இருந்திருக்கான். சத்யா வந்துட்டு காலை எதுவும் அட்டன் பண்ணவே இல்லை. இது பார்த்தீங்க அப்படின்னா சதீஷ்க்கு வந்துட்டு ஒரு பெரிய மன உளைச்சலை வந்துட்டு கொடுக்குது. அடுத்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 13ஆம் தேதி 10வது மாதம் 2022, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி சத்யா வந்துட்டு கல்லூரிக்கு போகிறதுக்காக வந்துட்டு பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு நின்று இருந்திருக்காங்க. அப்போ அவங்க வந்துட்டு அவங்களோட தோழிகளோட பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சதீஷ் வந்துட்டு வர்றான். வந்துட்டு சத்யா கிட்ட வந்துட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்திருக்கான். அப்போ அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா தாம்பரத்துலேருந்து பரங்கிமலைக்கு வந்துட்டு ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருந்திருக்கு. அதாவது தாம்பரத்துலேருந்து பரங்கிமலையை நோக்கி ட்ரெயின் வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சதீஷ் வந்துட்டு நான் உன்னை நல்லா வச்சு பார்த்துக்குவேன், நான் ஒழுங்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் வந்துட்டு சத்யா கிட்ட சொல்கிறான். சத்யா வந்துட்டு தன்னுடைய இதுல இருந்து விலகவே இல்லை. வேணாம், இதுக்கப்புறம் நம்மளுக்கு செட் ஆகாது, இது நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னா என் பெற்றோர்கள் வந்துட்டு இறந்துருவாங்க, அதனால வந்துட்டு நீ ஓ வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சத்யா சதீஷ் கிட்ட சொல்கிறாங்க. இதனால பொறுமை இழந்த சதீஷ் வந்துட்டு அந்த தாம்பரத்துலேருந்து பரங்கிமலையை நோக்கி ட்ரெயின் வந்துட்டு இருந்துச்சுல, ஸோ அந்த ட்ரெயின் முன்னாடி வந்துட்டு தன்னுடைய காலால் வந்துட்டு சத்யா வந்துட்டு எட்டி உதச்சிட்றான். இந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி விழுகும்போது ட்ரெயினை அடித்து இந்த பொண்ணு சம்பவ இடத்துலேயே வந்துட்டு உயிரிழந்துடுறாங்க. இந்த பொண்ணு இறந்ததை கேட்ட அவங்க அப்பா மாணிக்கம் வந்துட்டு சம்பவம் நடந்த அன்னைக்கு சாயந்தரமே வந்துட்டு இவரும் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சத்யாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆல்ரெடி புற்றுநோய் வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் போயிட்டே இருந்தது.
ஸோ அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 வருஷம் கழிச்சுட்டு இறந்துட்டாங்க. இந்த கேஸுக்கான வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு வந்துட்டு இந்த கேஸ்ல வந்துட்டு நீதிபதி வந்துட்டு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த தீர்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா அள்ளிகுளம் மகளிர் கோர்ட்ல வந்துட்டு தீர்ப்பு வந்திருக்குங்க. இந்த தீர்ப்போட நீதிபதியா வந்துட்டு ஸ்ரீதேவியை வந்துட்டு நியமிச்சிருக்காங்க. அந்த ஸ்ரீதேவி தான் வந்துட்டு இந்த தீர்ப்புல வந்துட்டு நீதி கொடுத்துருக்காங்க. போலீஸ் சைட்ல இருந்து இந்த சதீஷை வந்துட்டு கோர்ட்ல வந்துட்டு ஆஜர்படுத்தியிருக்காங்க. அப்ப சதீஷ் கிட்ட வந்துட்டு நீதிபதி ஸ்ரீதேவி கேட்குறாங்க, இந்த தண்டனை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு சதீஷ்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு சதீஷ் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அப்பா அம்மாலாம் இருக்காங்க, நான் வந்துட்டு அவங்கள பார்த்துக்கணும், எனக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் வந்துட்டு நீதிபதி கிட்ட சொல்றாங்க. நமக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, இப்போ இவன் ஒரு பொண்ணவே வந்துட்டு கொன்றிருக்கான், இவன் எப்படி அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்குவான் அப்படின்றதான் நமக்கு இருக்க கேள்வி. இங்கே வந்துட்டு நீதிபதி ஸ்ரீதேவி பார்த்தீங்க அப்படின்னா தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் சதீஷுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சட்டப்பிரிவு 302 கீழ் தூக்கு தண்டனையும் ரூபாய் 25,000 அபராதமும் விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான தீர்ப்பு வந்துட்டு வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு தாங்க இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 2 நாள் 3 நாள் வந்துட்டு அதை பற்றி பேசுகிறோம். அதுக்கப்புறம் புது செய்தி ஏதாவது வந்ததுன்னா அதை நோக்கி அப்படியே ஓட்டிடுறோம். அந்த தப்பு செய்த நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்துட்டு ஜெயிலில் இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த நிலைமை வந்துட்டு மாறணும், தப்புகள் வந்துட்டு குறையணும். பெற்றோர்கள் வந்துட்டு குழந்தைகளை வந்துட்டு படிக்க வைக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, அந்த குழந்தைய வந்துட்டு நல்ல மனிதனை உருவாக்குவது வந்துட்டு அவங்க கையில் தான் இருக்குது. நிறைய பெற்றோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு முன்னாடி வந்துட்டு சரக்கு அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துவது, ஸோ இன்னும் பல நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்துட்டு குழந்தைகளும் வந்துட்டு அதை பார்த்து வளர்றதுனால அவங்க வந்துட்டு தப்பான பழக்கத்திற்கு போக வாய்ப்புகள் வந்துட்டு நிறையா இருக்குது. ஸோ இது மாறணும் அப்படின்னா பெற்றோர்கள் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் குழந்தைகள் வந்துட்டு கரெக்டாக இருப்பாங்க. பெற்றோர்கள் வந்துட்டு குழந்தைகளுக்கு வந்துட்டு எது நல்லது எது கெட்டது அப்படின்றத வந்துட்டு சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர்கள் வந்துட்டு குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. ஸோ அவங்க வேலைக்கு போகிறாங்க வர்றாங்க, அவ்வளோதான். பிள்ளைகளை படி வைக்கிறோமா அதோட அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இங்கே நிறையா விதங்களில் வந்துட்டு குழந்தைகளை மாற்ற முடியும், ஒரு நல்ல சமுதாயத்தை வந்துட்டு இங்கே உருவாக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த மாதிரி தவறு செய்கிறவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறத எந்த விதத்தில் குறைக்கலாம் அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரம் காங்கேயன்.